10 தூக்கி ஐயா உள்ள போட்டார். தொடர்ச்சியா போட்டிருந்தாரு. அப்ப கட்சி ஆரம்பிச்சோம். தூக்கி வேலூர்ல என்னை கொண்டு அடைச்சார். புலெல்லாம் அடைச்சிட்டார். அவசர அவசரமா என்ன நினைச்சாரு தெரியும். திருப்பி கதவை திறந்து வேகமா வாங்க 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 எடுங்க பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி ஏற்றி வண்டி வேகமா ஓடிச்சு. எங்கடா கொண்டு போறாங்கன்னு நினைச்சேன். வேலூர்ல கொண்டு அடைச்சாங்க. வேலூர்ல அடைச்சா இரவுல அண்ணனை கொண்டு வராங்கன்னு என் தம்பியில் எல்லாருக்கும் சொல்லப்பட்டுருச்சு. காலையில என்னை சிறைக்குள் ஒரு சிறை, ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்ங்கிறதுனால சிறைக்கு உள்ள ஒரு சிறை. இதுவரை நான் இருந்த எல்லா சிறையிலுமே சிறைக்குள்ள எனக்கு ஒரு சிறை. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. புதுச்சேரியில் சிறையில் இருந்த 90 நாள் அந்த சிறைக்குள்ள எனக்குன்னு தனி சிறை. யாரும் என்னோட பேசக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு கொரிலா மாரி கடிச்சு திருநூறுல எவனோட சேர விட மாட்டாங்க. காரணம் தெரியுமில்ல, அங்க அவனோட பேச விட்டா அங்க இருக்கிற சிறைக்கதிகள் எல்லாம் அவனுக்கான ஆளா மாத்துவான். வேற என்ன பயம்? அந்த பயம்தான். அப்ப என் நம்பிகளை பார்த்து 6 மாதம் அவர்களோட இருந்தேன் சிறையில. பேரறிவாளன், முருகன், சாந்தன், தம்பி ராபர்ட் பயசன், ஜெயக்குமார் எல்லாரோட வெளியில வந்து நான் ஒரு முழக்கத்தை முன்வைச்சேன். ஒரு பெருங்கூட்டத்தை போட்டேன். மே 18 7 பேர் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியம்? 7 தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலையின் தொடக்கம்னு முழக்கத்தை முன் வச்சேன். அந்த 7 பேரையும் விடுதலை செஞ்சு இருக்குது நாம் தமிழர் கட்சி. அதை கவனத்தில் வச்சுக்கணும். விடுதலையாக போகிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏமாற்றத்தை என் தம்பி சாந்தன் தந்துட்டான். மற்றபடி 7 பேரையும் வெளியில கொண்டு வந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் உண்டு.